ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அவரை காப்பாற்றணும், வயசானவர் பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு, காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் ஆம்புலன்ஸ் அவர் வளைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த சமயத்தில் இந்த பையங்க மறைஞ்சிருக்காங்க. ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வச்ச உடனே இவரை விட்டாரு. அங்கதான் சந்தேகம் வருது. எப்படி திடீர்னு எப்படி இவர் மீது என்ன கோவம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இவரை ஓட வரட்டுறாங்க, கால் தவறிக்க இல்ல இவர் ஏன் ஓடுறாரு சார்? இவர்கிட்ட கண் எதுவும் இருக்காது, எடுத்துட்டு போகல. அதான் பிரச்சனை. எம்எல்ஏ தோட்டம்னால அவர் எதுக்கு வேலைக்கு வச்சாரு, எப்படி வேலைக்கு வச்சாரு, இவங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு? இப்ப 2 வருஷமா இவர் குற்றப்பின்னணி உள்ளவர் அப்படிங்கிறது தெரியாமல எம்எல்ஏ வச்சிருப்பாரு. சார், அவர் கொலை செய்யப்பட்ட விதமும் சந்தேகத்திற்குரிய இடமா தான். அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன விஷயம்னா, அந்த சிடி மணின்னு ஒரு பெரிய ரவுடி சொல்றாங்க இல்லையா, அந்த கேங்கை சேர்ந்தவங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் அந்த திருப்பூர்ல நடந்த ஒரு கொலை, அதை தொடர்ந்து நடந்த என்கவுண்டர், உண்மையிலேயே பின்னணியில் என்ன நடந்துச்சு சார்? ஏன்னா எதுவுமே நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு. விசாரிக்க போன போலீஸ்காரங்களை ஒருத்தவங்களை வெட்டி கொள்வாங்களா? வெட்டி கொன்றதுக்கு அப்புறம் அவங்கள இவ்வளோ பெரிய ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சு போலீஸார் அசால்ட்டாக டீல் பண்ணி அவர் என்கவுண்டர் பண்ணுவாங்களா? இது எல்லாமே ஏதோ மூடின ஒரு விஷயமாவே இருக்கு சார். ராத்திரி 11 மணிக்கு முந்தா நாள் நைட்டு அவர் பெட்ரோல் வெஹிக்கிளில் அவர் சண்முகம் டியூட்டியில் இருந்திருக்காரு. அந்த பெட்ரோல் வண்டியில் டிரைவராக அழகுராஜான ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் அவங்களோட தென்னந்தோப்பு, அந்த தென்னந்தோப்பில் அங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. மூர்த்திங்கிறவர், அவர் மனைவி, அவரோட 2 ஒரு பையன் தான் முதல்ல வராங்க. அப்போ இவர் பார்த்து விசாரித்து அவங்கள வேலைக்கு சேர்த்துறாரு. அவங்க அங்கேயே தங்கியிருக்காங்க, தங்கி வேலை செய்கிறாங்க. இவர் கொஞ்சம் தண்ணி அடிப்பார் போலுக்கு, ஒரு பையனை தண்ணி அடிப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். இன்னொரு பையனும் இப்போ வந்திருக்கான் சமீபத்தில், 15 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பையனும் அங்கேருந்து வந்திருக்கான். இவங்களுக்கு சொந்த ஊர் எதுன்னா வேடச்சந்தூர்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்தில், அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க. அவன் வந்ததுக்கப்புறம் டெய்லி நைட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த 2 பையங்களும் அவங்க அப்பா கிட்ட தகராறு, அவங்க அப்பாவும் திருப்பி தகராறு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொல்லப்படுது, உண்மை எனக்கு விசாரணைகள்லாம் தெரிய வரும். ஏதோ சொத்து இருக்குதாகவும் அந்த சொத்தை அவங்க கேட்டு எழுதி கேட்டு இவர் தரமாட்டேன்னு சொல்கிறதுனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. முந்தா நாள் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு இது மாதிரி எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை திருப்பி வந்திருக்கு. வந்ததில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையங்க அவங்க அப்பாவை வெட்டிட்டாங்க. வெட்டி அவருக்கு முகத்தில் தலையிலலாம் காயம், ரத்தம் வடியுது. அப்போ அந்த தோட்டத்துக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்துட்டு உடனே 100க்கு ஃபோன் பண்ணுறாரு, 100க்கு ஃபோன் பண்ணோன்னா அது திருப்பூர் கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை, இந்த தோப்பில் தென்னந்தோப்பில் இந்த மாதிரி அப்பா பிள்ளைங்களோ பிரச்சனை, வெட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களுக்கு மைக்கில் சொன்னோன்னா இவங்க இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு அங்கே போய் பார்த்தா இவர் காயத்தோடு இருக்கார், அவங்க அப்பா மட்டும். அப்போது ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. அவரை காப்பாற்றணும், வயசானவர் பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் ஆம்புலன்ஸ் அவர் வளைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் இந்த பையங்க மறைஞ்சிருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வச்ச உடனே உடனே இவரை விட்டாரு, அருவா எடுத்து துரத்துறாங்க. இல்லை அங்கதான் சந்தேகம் வருது. எப்படி திடீர்னு எப்படி இவர் மீது என்ன கோவம் வந்து? அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படிங்கிறது சரியான கேள்வி. என்ன காரணம்னா, இந்த மூர்த்தியும் அவரோட 2 பையங்களும் 3 பேருமே குற்ற பின்னணி உள்ளவர்கள். இவங்க பேரில் ஏற்கனவே காவல்துறையில் வழக்குகள் இருக்கு. மூர்த்தி பேரில் 2 வழக்கும், அவங்க பையங்க 2 பேர் பேர்லையும் 4 வழக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, விசாரணையில் தெரியுது. அதனால காவல்துறை என்ன பண்ணுவாங்க, காவல்துறை அடுத்த ஸ்டெப் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ அப்பா பிள்ளை தகராறு தான், இதில் ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுத்துகிற போகிறதில்ல. இவரை காப்பாற்றணும், கூட்டு வச்சு பேசணும், அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப்பு. இவரை காப்பாற்றுறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போகிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சா ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே இருக்க டாக்டர் ஏஆர் என்ட்ரி ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குது, விபத்து பதிவேடு, எப்படி காயப்பட்டது, யாரால் காயப்பட்டது, எந்த ஆயுதத்தால் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டு, எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் கேட்டு அவர் என்ட்ரி போட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவார். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. லோக்கல் போலீஸ் இவரை மேற்கொண்டு விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணி, இப்போ இதில் போலீஸே தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவரை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா இன்டிமேஷன் போகும். போனதுக்கப்புறம் அங்கே விசாரித்து இவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணி இவரை வெட்டியவர் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க.
ஆக நம்மளை ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இல்ல அது புதுசு இல்லையா சார்? 4 வழக்கோட 5வது இருக்காங்க, போதை ஃபுல் போதையில இருக்கிறான். அவனுக்கு வந்து என்னன்னா முதல்ல அப்பாவை வெட்டி அவரை மிரட்டி அவர்கிட்ட இருந்து சொத்தை வாங்கணும்னு பாக்குறானுங்க. அது நடக்கல, அவரை வெட்டுறானுங்க. வெட்டினதுக்கு அப்புறம் போலீஸ் வந்த உடனே ஆக போலீஸ் வந்து இங்கேயே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி சொத்தை வாங்கி கையில கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் காயம்பட்டிருக்காரு, வயசானவர். காவல்துறை அதை தானே செய்ய முடியும். முதல்ல அவரை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்த நாள் காலையில இருந்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குறைய சொல்லுங்க, கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஆனா இவங்களோட நோக்கம் என்னன்னா, ஆகா நம்மளை வந்து மாட்டி விட பாக்குறான், இன்னொரு வழக்கு நம்ம பேர்ல வர்றதுக்கு பாக்குது, ஏற்கனவே ஊர்ல நம்ம கேஸ் வாங்கிட்டு தான் அங்க வந்திருக்கோம், இங்கேயும் கேஸ் வாங்கிட்டு எங்க போறது அப்படிங்கறது அந்த போதையில வந்து விடக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க. இந்த காவலர் வந்து அழகுராஜா சின்ன பையனால விரட்டுறதுல ஓடி தப்பிச்சுட்டாரு. 2 பேரும் அறுவாளை வச்சிருக்கான். இவர் ஓடுறாரு, இவரை ஓட ஓட விரட்டுறாங்க. அவர் கால் தவறி கீழே இல்ல இவர் ஏன் ஓடுறாரு சார்? இவர்கிட்ட கன் எதுவும் இருக்காது, எடுத்துட்டு போகல, அதுதான் பிரச்சனை. இவர் ஓடுறாரு, விரட்டி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தலையில நடு தலையில வெட்டுறான். மூளெல்லாம் வெளியே வந்துருச்சு. அடுத்த வெட்டு வந்து கழுத்துல கட் பண்ண உடனே ஃபுல்லா பிளட் வெளியே வந்துருச்சு. இந்த வெட்டுகள் இவர் அந்த உடனே விழுந்துறாரு. அழகுராஜா ஓடி போய் காவல் ஸ்டேஷனுக்கு சொல்லி அப்புறம் அவங்க வராங்க. வந்து பார்க்கல, இவர் அதுக்கு முன்னாடி இறந்துறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் அப்பாவும் பிள்ளைகளும் யாரு சண்டை போட்டுக்கிட்டாங்களோ, யாரு ஏ பார்ட்டி பி பார்ட்டியோ மொத்த பார்ட்டியும் சேர்ந்து எஸ்கேப். இப்ப ஒரே பார்ட்டி ஆயிட்டாங்க. ஏ பார்ட்டியும் பி பார்ட்டியும் ஒரே பார்ட்டி ஆகி எஸ்கேப் பார்ட்டி ஆயிட்டாங்க. அப்போ இது 3 பேருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு நாடகமா தெரியுதா சார்? ஏன்னா இவங்க அடிச்சுக்கிறாங்க, இந்த போலீஸ்கார வரவழைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கா, அப்படி ஒரு கோணத்திலையும் பேச அது நிச்சயமா விசாரணையில் அது நிச்சயமா தெரிய வரும். சம்பந்தம் நடந்த இடம் ஒரு எம்எல்ஏனுடைய தோட்டம். ஸோ இவருக்கும் அவருக்கும் முன்பகை இருக்கலாமா, அல்லது இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் போலீஸ்க்கு ஒரு முன்பகை இருந்திருக்குமா, அப்படிங்கிற கோணம்லாம் விவாதிக்கப்பட்டு வருது இல்லை? இப்போ அவங்க வந்து இந்த ஊருக்காரங்க கிடையாது, அவங்களுக்கும் போலீஸுக்கும் முன்பகை வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விசாரணையில் இருக்கு. இப்போ நான் ஒன்றும் விசாரிச்ச சொல்லலை. முந்தா நாள் நைட்டு தான் நடந்திருக்கு. நைட்லேயே மர்டர் ஆயிருக்கு. நேற்று வந்து அவர் பாடி எடுத்திருக்காங்க, 2 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. நைட்டில் இவனை கைது பண்ணியிருக்காங்க. இவன் அறுவாளை எடுத்து வெளிச்சு வச்சுருக்க இடத்த காட்டுறேன்னு சொல்லி எடுத்து போலீஸ் அசால்ட் பண்ணால் போலீஸார் சுடா அதில் இவன் இறந்து போயிட்டான். எல்லாமே அடுக்கடுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி சம்பவங்கள்லாம் ஒரு கோர்வையாக நடந்திருக்கு. ஆனாலும் இதுக்கு விசாரணைன்னு ஒன்று இருக்குது. அந்த விசாரணையில் இது உண்மையே தெரிய வரும். நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏ தோற்றம்னால அவர் எதுக்கு வேலைக்கு வச்சாரு, எப்படி வேலைக்கு வச்சாரு, இவங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு. 2 வருஷமா இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப 2 வருஷமா இவர் குற்றப்பின்னணி உள்ளவர் அப்படிங்கிறது தெரியாமல எம்எல்ஏ வச்சிருப்பாரு. இவர்கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆதார் கார்டுலாம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், நாங்கள் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க மேனேஜர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் தெரியுது. ஆனா விசாரணைங்கிறது முழுமையடைஞ்சாதான் இவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கா, இல்ல இவங்க அந்த ஊர்ல தப்பு பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்களா, ஏன் குடும்பத்தோட வந்திருக்காங்க இல்லையா, இப்போ என்ன சொத்து தகராறு, இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, இது எதை கேட்டு இவங்க தகராறு பண்றாங்க. அவங்க அம்மா இருக்காங்க, அம்மா பிக்சர்லயே வரல, எங்கேயுமே சீன்ல பார்க்க முடியல, வழக்குல எங்கேயும் இல்ல. என்ன பண்ண முடியும், அவங்களும் வயசானவங்க. இப்ப இவருக்கு 60 வயசுனா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 60 வயசு ஒட்டியே இருக்கும். இவங்க 3 பேருமே போதையில இருக்காங்க. இவங்களுக்கு யாரை கேட்க முடியும்? ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரையே ஓட ஓட விட்டு கொடுறான்னா அந்த வார்த்தை எங்க எடுபடும்? இல்ல சார், அவர் கொலை செய்யப்பட்ட விதமும் சந்தேகத்திற்குரிய இடமா தான். அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன விஷயம்னா, அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க. இந்த நடு தலையில வெட்டுறது. அந்த ஸ்ரீதர்ன்னு சொல்லிட்டு சிடி மணின்னு ஒரு பெரிய ரவுடி சொல்றாங்க இல்லையா, அந்த சிடி மணிங்கிற ரவுடி வந்து அந்த கேங்கை சேர்ந்தவங்க கொலை பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே சொல்லலாம் இது சிடி மணி கேங் தான் பண்ணியிருக்கணும். எப்படின்னா வெட்டு வந்து நடு தலையில தான் வெட்டுவாங்க. இதுல வெட்டியிருக்கிறது வந்து நடு தலையில தான் வெட்டியிருக்காங்க. அப்புறம் கழுத்துல கரெக்டா சைட்ல கழுத்துல கரெக்டா வெட்டியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடியவங்க, ப்ரொஃபஷனல் ரவுடிஸ், கூலிப்படையை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் பண்ணுவாங்க. ஒருவேளை இவன் கூலிப்படையை சேர்ந்தவனா இருக்கலாம். இன்னும் விசாரணைலாம் தெரிய வரும். ஏன்னா இவன் யாருன்னே தெரியலையே. எல்லாருக்கும் வழக்கு இருக்கு, எல்லார் பின்னாடியும் வழக்கு இருக்கு. ஆமா, பேரு தான் தெரியுது. ஆனா இவனோட பின்னணி என்ன வழக்கு, எங்க இருக்குது, என்ன, யாரு இவன், எந்த குரூப்பை சேர்ந்தவன், எதுவுமே தெரியல. இந்த ஊரை சேர்ந்தவன் சொல்றாங்க. அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்காங்க, இன்னொரு பையனும் அரெஸ்ட் ஆயிருக்கான். இவங்களை விசாரிப்பாங்க, இவங்களை பத்தியும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க. சார், இது இவர் இறந்து கிடந்தார் இல்லையா, அந்த படமே நிறைய சந்தேகத்தை ஏற்படுது. நீங்க சொன்ன மாதிரி தலையில கழுத்துல வெட்டு ஓகே, ஆனா அவரது பேண்ட்டை கூட உருவி விட்டு இருந்திருக்காங்க. நீங்க அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரு கிட்டத்தட்ட அரை நிர்வாண நிலையில தான், பேண்ட்டை உருவப்பட்ட நிலையில தான் கிடந்தார். அப்ப வேற ஏதாச்சும் ஒரு நோக்கம் இருக்குமா? அவரை வெறுமனே அவமதிக்கணும், கொடூரமான முறையில கேவலப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதா குற்றவாளிகளோட நோக்கமா இருக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம் எழுந்திருக்கு சார். இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களோட சந்தேகம் நியாயமானதுதான். அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இல்லை ஊடையில் அந்த பேண்ட் இதிலேயே சிக்கி இழுக்கப்பட்டு வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
பட் உண்மையான விவரங்கிறது அந்த விசாரணை முடிவில் தான் தெரியும். ஒரு நைட் ரோந்து போற ஆபீசர்ஸ் கன் இல்லாம போறது எப்படி சார்? அது ஏற்கனவே அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இதை மாதிரி தோப்புல தனியா குடியிருக்கக்கூடிய முதியோர்களை கரெக்டா எய்ம் பண்ணி கிட்டத்தட்ட 13-14 கொலைகள் நடந்திருக்கு. நம்மளே நிறைய பேசி அந்த கொலைகளை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த கொலையில இன்வால்வ் ஆகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி வேலைக்கு செஞ்சவங்க, அந்த மாதிரி தேங்காய் வெட்ட வந்தவங்க தான் பண்ணியிருக்கதா சொல்லி அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த காவல்துறை கொஞ்சம் விழுத்து இது மாதிரி யார் யார் எங்கே தங்கியிருக்காங்க, அவங்க யார், அவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நைட் ரவுண்ட்ஸில் அந்த ஏரியாக்களுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் வச்சுருந்தா அடிக்கடி போலீஸ் இவங்களை செக் பண்ணியிருந்தா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நைட்டில் நம்ம குடிச்சிட்டு கலடா பண்ணி தகராறு பண்ணோம்னா போலீஸ் வருவாங்க, வந்தால் நம்மளுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க ஓனர் கிடையாது. இவங்க அவங்கள மாதிரி வயதான முதியவர்கள் பெரிய அதாவது ஓனர்கள் அங்கே குடியிருக்கல, இவங்க வேலை செய்கிறவங்க. அப்போ இவங்களை அடிக்கடி போலீஸ் வர்றாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதாலே இவங்க ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ளவங்க. போலீஸை பற்றி தெரியும், போலீஸ் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், நம்மளை பற்றி தெரிஞ்சுதுன்னா, நம்மளோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுன்னா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம இந்த ஊரில் கூட வேலை செய்ய முடியாது, இன்னொரு இடத்த நோக்கி போகணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவங்க அடக்கி வாசிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க அடக்கி வாசிக்காம இவங்க காவல்துறை அடிக்கடி இவங்களை செக் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது. காவல்துறையை யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னு தெரிஞ்சு, ஏன்னா மற்றவங்களுக்கு பப்ளிக் தெரியுதோ இல்லையோ தெரியல, ஆனால் இவங்க குற்ற பின்னணி உள்ளவங்க, காவல்துறைக்கிட்ட மாட்டினவங்க. 4 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்க, 4 வழக்கு இருக்குன்னா இவங்க 2 வழக்கு இருக்குன்னா 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கிறான். அப்போ காவல்துறைனா யாரு, சப் இன்ஸ்பெக்டர்னா யாரு, காவலர்னா யாரு அப்படிங்கிறது தெரியும். அப்ப பயம் விலகிதானே ஓட பார்ப்பாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது, ரொம்ப துணிஞ்சு போய் மறுபடியும் கொலை பண்றாங்க. அந்த தைரியம் அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப சமீப காலங்களில் காவல்துறை மேல பொதுமக்களுக்கு ஒரு மரியாதையோ பயமோ இல்லை. இதுக்கு மெயின் காரணம் இப்போ சில சினிமா டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. காவல்துறைனா கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்யறவன், கற்பழிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்திட்டாங்க. காவல்துறையில கெட்டவங்க இருப்பாங்க, இல்லைன்னு உதாரணங்கள் இருக்குல்ல, அஜித் படுகொலையா இருக்கட்டும். இல்ல அதெல்லாம் தவிர அந்த அஜித் படுகொலையும் நியாயப்படுத்தி பேசல, நான் ஆரம்பத்திலிருந்தே பேசல. அதே மாதிரி சாத்தாங்குளம் அதையும் நியாயப்படுத்தி பேசல. இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக இந்த 5 காவலர்கள் தப்பு பண்ணாங்கிறதுக்காக 1,34,000 காவலர்களும் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி ஏற்படுத்தினால என்ன ஆயிருதுன்னா, காவல்துறையை பத்தி பயமே இல்லாமல் போயிருது. தவறு செய்யறவங்களுக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன், நல்லவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தவறு செய்யக்கூடிய இது மாதிரி குற்றவாளிகள், இவங்க ஆல்ரெடி ஏற்கனவே வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க, இவங்களுக்கு அந்த காவல்துறையை பத்தி சுத்தமும் பயம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, நீதிமன்றங்களும் இப்போ இத்தனை வழக்குகள் இருக்கு, இந்த வழக்குகளில் ஏன் அவங்க தண்டிக்கப்படலை, அவங்க எப்படி ஜாமீன்ல வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணுதான் சார். ஒரு காவலர் யூனிஃபார்ம்ல கொலை செய்யப்படுறது சரியான நிகழ்வு இல்லை, அது ஏற்றுக்க முடியாது. குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தரணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் காவல்துறையை நீதித்துறையா ஆக்ட் பண்ணுது. இவங்க இவ்வளவு மோசமான ஒரு தண்டனை, எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு என்கவுண்டர் இல்லைன்னா மாவுக்கட்டு, இதை சமூகத்துல பொதுமக்கள் மத்தியில சகஜமான ஒண்ணா மாத்திட்டு வராங்க. இப்போ இந்த சமயத்துல இப்படி என்கவுண்டர் பண்ணா அது கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தானே அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படும். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முன்னாடி நீதித்துறையை கண்டும் காவல்துறையை கண்டும் பொதுமக்களுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் உணர்ச்சி இன்னைக்கு இல்லை. எத்தனை கொலை பண்ணாலும் நம்ம வெளியே வந்துடலாம், நீதிமன்றம் நம்மளை ஜாமீனில் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வட சென்னையில் ஒரு ரவுடி இருந்தார். அவர் பேரில் 45 கொலை வழக்கு. ஒரு கொலை வழக்கு அதில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டு அப்புறம் ஜாமீனில் அடுத்த கொலை பண்ணி உள்ளே போகிறாரு, அவருக்கும் ஜாமீன் கொடுக்குறாங்க. இப்படி 45 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. கடைசியில் வேற வழியே இல்லாமல் அவர் ஒரு கேங் லீடர். அவர் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட முறை தவறாக இருக்கலாம், ஆனால் இவரை சுட்டுக் கொல்லனா வேற யாரை சுட்டுக் கொள்வது? சட்டமே அவரை தண்டிக்கல, தண்டிக்க கூட வேண்டாம். ஒரு தவறு பண்ணிட்டு இன்னொரு வாட்டி வர்றாருன்னா அப்புறம் அதை என்னன்னு பார்க்கணும் இல்லையா? சட்டத்தில் வழி இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி விட்டுறாங்க. அதோட விளைவுகள் இது ஒன்று. ரெண்டாவது, சினிமா துறை, இந்த மாதிரி திரைத்துறை, அதுக்கப்புறம் டிவி, இதுலலாம் என்ன காட்டுறாங்க? காவல்துறையோட கெட்டவங்களை காட்டுறாங்க. காவல்துறையில் நல்லவங்க 90% இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களையும் காட்டுங்க. சிங்கம் காக்க அதை காட்ட உங்களுக்கு ஓடணுங்கிறதுக்காக, உங்க படம் ஓடணுங்கிறதுக்காக காவல்துறையில் உள்ள கெட்டவர்கள் செய்யக்கூடிய செயல்களையே நீங்க காட்டி அந்த காவல்துறை மேல உள்ள ஒரு இமேஜையே கெடுத்துட்டீங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு. இப்ப பாருங்க, ஒரு அப்பாவி சப் இன்ஸ்பெக்டர், எந்த தவறுமே அவர் செய்யல. ஒரு அப்பா புள்ள தகராறுக்கு விசாரிக்க போறாரு, அடிபட்டு இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அவரை போட்டு தள்ளுறான். போட்டு தள்ளிட்டு யாரும் சண்டை 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஓடிடுறான். அப்ப இதுல இருந்து தெரியுது அவங்களுக்கு அவங்களோட நோக்கம் என்ன, எந்த அளவுக்கு அவங்க காவல்துறை அதோட இமேஜ் டேமேஜ் ஆயிருக்குன்னு. கெட்டவங்க இருக்காங்க, கெட்ட செயல்கள் செய்யறாங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. அதற்காக நல்லா செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க, 90% இருக்காங்க.
அதை வந்து நம்ம காட்ட மாட்டேங்கிறோம். அதுதானே பிரச்சனை. அதாவது ஒரு இமேஜ் அப்படிங்கிறத கெடுத்துட்டோம்னா அப்புறம் திருப்பி கொண்டு வர முடியாது. அந்த காலத்தில் உள்ள சினிமாக்கள்லாம் பாருங்க, எம்ஜிஆர் காலத்தில் உள்ள படங்கள்லாம் காவல்துறை கடைசியாக தான் வருவாங்க. ஆனாலும் வந்து தவறு செய்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து காவல்துறைனா கெட்டவங்க. வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியதா இருக்குல்ல சார். அவன் குற்றவாளி, அவன் அப்படிதான் நடந்துப்பான். ஆனா யூனிஃபார்ம் போட்ட காவலர்களும் பழிக்கு பழி தீர்க்கிறங்கிற பேர்ல என்கவுண்டர் பண்றதெல்லாம் எப்படி சார்? இப்போ இந்த என்கவுண்டருக்கு தனியா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அவங்க சொல்ற காரணங்கள் எல்லாம் வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் இருக்கு. அந்த எஃப்ஐஆர் வந்து மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, காவல்துறை விசாரிக்கல, ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கிறாங்க. அவங்க தான் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் அவங்க தான் வாங்குறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்டரை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணுறாங்க. அந்த வீடியோகிராஃப் பண்ணணும் எஃப்ஐஆரையும் மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க இது சம்மந்தப்பட்ட மொத்த விசாரணையும் ஒரு 2 மாதத்தில் விசாரித்து என்ன சூழ்நிலையில் சுடப்பட்டார், அதுக்கு உள்ள காரணங்கள் நியாயம்தானா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு விசாரித்து இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி காவல்துறையிலையும் அவங்க பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து ஹோம் டிபார்ட்மெண்ட், அரசுல ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் முடிவு பண்றாங்க. ஆக சுட்டது காவல்துறை, விசாரிக்கிறது நீதிபதி விசாரிக்கிறாங்க, முடிவு பண்றது அரசு. அது வெவ்வேறு இடம். அதில் ஒரு இடத்துல தவறு இருந்தால் கூட இன்னொரு இடத்துல அது வந்து நிச்சயமா சரி செய்யப்படும், அது கண்டுபிடிக்கப்படும். அதனால அது வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு அந்த என்கவுண்டருங்கிறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. ஆனா இந்த இதுல இவரை பண்ணாம வேற யார் பண்றது? இல்ல அது ஏன் பர்டிகுலரா இவரை பண்ணாங்க? மொத்தம் 3 குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அந்த வெட்டினது இவன் தான். அவர் தலையிலையும் கழுத்துலையும் வெட்டினது இவன் தான். 2 பேரும் தான் அறுவா தூக்கிட்டு வரட்டானுங்க. ஆனா அவர் கீழே விழுந்த உடனே வெட்டினது இவன் தான். இது அவங்க பார்த்தவங்க இருக்காங்கல்ல, அழகு பாண்டியன் இருக்காரு, அது தெரிஞ்சிருக்காங்க. மற்றவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. எங்க அப்பா அம்மையும் பையன் இன்னொரு பையனும் பிடிச்சிருக்காங்கல்ல, அப்போ விசாரிக்கல தெரியுது இவங்க தான் பண்ணி. இல்ல அந்த கான்ஸ்டபிள் எதுவும் காப்பாற்ற முயற்சி பண்ணலையா சார்? அவர் அதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கலையாங்க? அதாவது அவரை காப்பாற்றிக்கவே முடியாத சூழ்நிலையில் அவர் தப்பி ஓடுறாரு. அந்த அளவுக்கு விரட்டிருக்காங்கன்னா பாருங்க என்ன கொலவெறியோட விரட்டிருப்பாங்க. இல்ல சார், இப்ப அந்த இறந்து போன சிறப்பு எஸ்ஐயோட மகனுக்கு பணி கொடுக்கணும், அரசு பணி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வளர்த்துருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கம்பேஷனேட் கிரவுட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு காவலரோ இவங்களோ வந்து இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பாங்க. அது கூட எப்படின்னா தமிழ்நாடு முழுக்கும் உள்ள அந்த வருஷ பிரகாரம் அதில் கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன படிச்சிருக்காங்க, ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு, +2 தான் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க. ஒரு அதிக அளவில் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுப்பாங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடிய வேலைகள் பொதுவாக வந்து அந்த அமைச்சு பணியாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை தான் கொடுப்பாங்க. சிலருக்கு வந்து தகுதி இருந்தால் அவங்கள வந்து டைரக்டாக எஸ்ஐ, கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இதில் கூட பண்ணுவாங்க. ஏற்கனவே ராஜீவ்காந்தி இன்சிடென்ட்ல இறந்து போன ராஜகுருங்கிற இன்ஸ்பெக்டரோட பையனுக்கு அதுக்கப்புறமா வந்த சிஎம் ஜெயலலிதா அவங்க வந்து அவருக்கு வந்து டைரக்ட் எஸ்ஐ இதில் கொடுத்தாரு. அவரு இப்போ இன்ஸ்பெக்டரா இருக்காரு. சீமான் வழக்கில் பேசப்பட்ட சீமான் வீட்டில் போய் ஒட்டினாங்களே, அதில் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனார அந்த இன்ஸ்பெக்டர் தான் ராஜகுரு இன்ஸ்பெக்டரோட சன்னு. இப்போ வந்து இது நீலாங்கரையிலேயும் எங்கே இருக்காரு இன்ஸ்பெக்டரா. அந்த மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்லேயும் வாய்ப்புகள் உண்டு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக எப்படி நான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு 3 பேரை வேலைக்கு அமர்த்துறாங்கன்னா அவங்க என்ன மாதிரிலாம் நடத்தணும்? நைட் ரோந்து போகிற போலீஸ் எதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நைட் ரோந்துக்கு போகும்? இந்த மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து நடக்கு. 2021 இது வரைக்கும் இத்தனை கொலைகள் நடந்திருக்கு. அந்த காவல்துறை கொஞ்சம் விழித்தெழுந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி செப்பரேட்டாக ஊரை விட்டு தனியாக தோப்பில் தங்கியிருக்கவங்க யார் யார், அவங்களோட பின்னணி என்ன, அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அவங்கள நைட் ரவுண்ட்ஸில் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரணும். 2வது அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். அதான் பெரிய பிரச்சனை. இல்லாததான் பெரிய பிரச்சனை. இப்போ இவர் கூடவே ஒரு 2 கான்ஸ்டபிள் இருந்தாங்கன்னு வைங்க, நிச்சயமாக அவனுக்கு அசால்ட் பண்ணதுக்கு வந்திருக்க மாட்டானுங்க. அந்த தைரியம் வந்திருக்காது. இவங்களும் திருப்பி தாக்கியிருப்பாங்க, அவங்கள வந்து அங்கேயே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. என்னன்னா இவர் வயசான ஒருத்தர், அவர் கூட ஒரே ஒரு டிரைவர். நைட் ரோந்துக்கு எஸ்எஸ்ஐ மட்டும்தான் போவாங்களா? ஒரு போலீஸ் மட்டும் தான் போவாங்களா? ஒருத்தர் வீட்டுங்கிறது 2 பேர் மினிமம் போகணும். அது இன்னொருத்தர் பெட்ரோல் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்போ அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் இவர் கூட சப்போர்ட்டுக்கு 2 பேர் இருக்கணும் நிச்சயமா. அட்லீஸ்ட் காவலர்கள் இல்லைன்னா கூட ஹோம் கார்ட்ஸ் அதை மாதிரி ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு, சைட் சப்போர்ட்டுக்கு ஒருத்தரோ 2 பேரும் இருந்தால் கூட ஓரளவு அந்த பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கலாம். எதிர்த்தரப்பும் கொஞ்சம் யோசிப்பாங்க இது மாதிரி பிரச்சனைகளை. ரொம்ப நன்றி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.